அனைவருக்கும் வணக்கம். நான் கரூர் டிசி மகன் மாரியம்மன் பூச்சொரிதல் விழா கமிட்டி தலைவர். கரூர் ஸ்ரீ மாரியம்மன் வைகாசி பெருவிழா வருகின்ற மே 12 துவங்கி 2ஆம் கட்ட நிகழ்வாக 17ஆம் தேதி கரூர் ஸ்ரீ மாரியம்மன் பூச்சொரிதல் விழா மிகவும் சிறப்பாக நடைபெறும். பகல் நேரத்திலே பெண்கள் தங்களுடைய குடும்பத்தின் சார்பாக வேண்டுதலை வைத்து அம்மனுக்கு பகல் முழுவதும் பூச்சொரிதல் செய்வார்கள். இரவு நேரத்திலே அந்தந்த பகுதி சார்பாக கரூரிலே 48 பகுதியிலிருந்து 48 அலங்கார ஊர்திகள் பூவாலும் மின்விளக்கு அலங்காரத்தாலும் தங்க நகையினாலும் பண ஓலையினாலும் மற்றும் பல்வேறு அலங்காரத்திலே அம்மனை அலங்கரித்து 48 வகையான தேர் வகைகள் கரூரிலே முக்கிய வீதிகளை வலம் வந்து லட்சக்கணக்கான மக்கள் அதை கண்டுகளிப்பார்கள். அந்தந்த பகுதியிலே அந்தந்த பகுதி அமைப்பாளர்கள் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் ஒரு தேரை உருவாக்கி தொடர்ந்து 48 தேர்கள் இந்த ஆண்டு திருக்கோயிலை சென்று பூச்சொரிதல் செய்ய உள்ளோம். அந்த வகையில் கரூரை கோலாகலமாக கொண்டாடப் போகிற அந்த பூச்சொரிதல் விழா தொடர்ந்து சிறப்பு மிக்கது. தமிழகத்திலேயே பல்வேறு ஆலயங்கள் மாரியம்மனுக்கு அமைந்திருந்தாலும் கரூர் ஆலயம் மிக சிறந்த சிறிய இடத்திலே இருந்தாலும் மிக பெரிய சக்தி வாய்ந்த மகாசக்தி மாரியம்மனாக இங்கே அருள்பளித்து கொண்டு கரூர் மக்களை வாழ வைக்கின்ற அந்த மகமாயிக்கு கரூர் ஸ்ரீ மாரியம்மனுக்கு மண்மாரி மலைமாரி பொன்மாரி பூமாரி பொழுகின்ற அந்த மாரியம்மனுக்கு இந்த ஆண்டு அனைத்து கமிட்டியார்களும் சேர்ந்து மழை வேண்டும், பஞ்சம் நீங்க வேண்டும், விவசாயம் செழிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து இந்த ஆண்டு பூச்சொரிதல் செய்ய உள்ளோம். அந்த இரவு முழுவதும் பூத்தேர்கள் மின்விளக்கு அலங்காரத்திலே ஜொலிக்க அம்மன் வருகின்ற காட்சி 1000 கண்ணுடையால் 1000 கண்கள் வேண்டும் அந்த அலங்காரத்தை பார்க்க. ஆகவே பொதுமக்களும் வெளியூரை சார்ந்தவர்களும் அனைவரும் வருகின்ற மே 17 கரூருக்கு வருகை தந்து அந்த கண்கொள்ளா காட்சி பூச்சொரிதல் விழாவை கண்டுகளிக்க வேண்டுமாய் கரூர் ஸ்ரீ மாரியம்மன் அனைத்து பூத்தட்டு கமிட்டியார்கள் சார்பாகவும் தலைவர் என்ற முறையிலும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். காவல்துறை அனைத்து பூச்சொரிதல் விழா கமிட்டி போலீஸ் கூட்டம் இன்று நடைபெற்றது. கூட்டத்திலே வழக்கம் போல காவல்துறையினர் சிறந்த பாதுகாப்பு வழங்கி வருகிறார்கள். அதை போல இந்த ஆண்டும் சிறப்போடு செய்து வருகிறார்கள். தேர் வருகின்ற தடத்திலே இருசக்கர வாகனங்களை நிறுத்தி தேர் போவதற்கு இடையூறாக இருக்கின்ற பகுதிகளெல்லாம் சரி செய்து தருகிறேன் என்றும், அதை போல தேவைப்படுகின்ற இடங்களுக்கு அதிகப்படியான பாதுகாப்பை நியமித்து இந்த திருவிழாவை சிறப்போடு நடத்துங்கள் என்று காவல்துறை மாவட்ட உதவி உட்கோட்ட கண்காணிப்பாளர் ஐயா டிஎஸ்பி ஐயா கும்பராஜா அவர்களும், காவல்துறை ஆய்வாளர் அவர்களும், வெங்கமேடு காவல்துறை ஆய்வாளர் அவர்களும் வருகை தந்து போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் பசுபதிபாளையம் தாந்தோணிமலை வருகை தந்திருந்தார்கள். சிறப்போடு இந்த கூட்டத்தை நடத்தினோம். நல்ல முறையிலே பாதுகாப்பு வழங்கி எந்த ஒரு அசம்பாவிதம் இல்லாமல் மக்களுக்கும் பூத்தட்டு கமிட்டிக்கும் சிறந்த பாதுகாப்பு தருவதாக கூறியிருக்கிறார்கள். அது அனைவருக்குமே மிக்க மகிழ்ச்சி அளித்தது. இந்த வகையிலே இந்த ஆண்டு திருவிழா சிறப்போடு நடைபெற எல்லாம் வல்ல மாரியம்மனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த அளவில்
எல்லோரும் வந்து சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த கரூர் மாவட்டத்துக்கே வந்து பூத்தட்டுனா பெரிய ஃபேமஸான ஒரு திருவிழாவாக கொண்டு வந்துட்டோம். அது அந்த வகையில் தான் இதுவரைக்கும் நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறோம். எந்த வருஷமும் ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி பரிசு கொடுத்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். நம்ம கமிட்டி சிறப்பாக இருக்கு. கமிட்டியில் இப்போ ஒரு குறிப்பிட்ட தொகை 24 வகையில் ஒரு விழா நிறைவில்லாமல் இருக்கு. நான் என்னுடைய சொந்த பணத்திலிருந்து நான் பரிசு வாங்கி கொடுக்குறேன், சிறப்பாக செய்யுங்கன்னு சொன்ன மிகவும் பெருந்தன்மை கொண்ட ஒரு காவல்துறை அதிகாரி 7 பூத்தேர் வருதுங்க. மீதி வந்துட்டு இருக்காங்க சார். சொல்லுங்க. அனைத்து காவல்துறை அதிகாரிகளையும் வருக வருக என நமது சார்பாக வரவேற்கிறோம். சென்ற ஆண்டு நமது கமிட்டியின் சார்பாக 46 வந்து நீங்க சொன்ன கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றுவோம். அதில் என்ன ஒரு சில ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. நீங்கள் அந்த கோயில் கிட்ட வரும்போது வேகம் அனுப்புகிறாங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ 6 மணி டைம்னு சொல்லும்போது 6 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு பூ வரும். அந்த 2 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா 3 மணி 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் வந்துடுறீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் பிறப்புற டைமு அங்கே வர்றது ஈக்குவலாக அப்படியே கிராஜுவலாக போயிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஒரு சில விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் ஈவில கரகாட்டம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு நல்ல நாட்டுப்புற பாடல்கள் நிறையா இருக்கு. அது மாதிரி நாவசோர கச்சேரி அது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் வைக்கலாம். ஏன்னா அதை காட்டிலும் இது வந்து உங்களுக்கு செலவு கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த பணத்தை வந்து வேற சாமிக்கு செய்யலாம், அன்னதானம் போடலாம். அந்த மாதிரி விஷயம் தேவையில்லாமல் ஒரு பணத்தை போய் செலவு பண்ணி தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுறது. கரூர் போகுன்னு சொன்னால் இவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்களாம் சொல்லணும். வெளியூர்லாம் பார்த்தீங்கன்னா